வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் பார்ப்போமா? இதை பார்த்தா உங்களுக்குலாம் என்ன தோணுதுன்னு தெரில. ஆனால் எனக்கு மஞ்சள் வெயில் மலையிலே போதுன்றீங்க அதானே? சரி வாங்க இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போகலாம். டொமேட்டோ சாஸ், பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் வீட்டில் செஞ்ச பட்டர். வீட்டில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சீஸ், மேகி மசாலா அண்ட் ஒரு ஒரு பீஸ் ஆஃப் மேகி நூடுல்ஸ். ஸோ நல்லா திக்கான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுறது தான் ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த 3 தான், மைதா, பட்டர் அண்ட் மில்க். எனக்கு வந்து க்ரீமி டெக்ஸ்சர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் 2 டம்ளர் ஆஃப் மில்க் எடுத்துக்கிறேன். 1 பீஸ் ஆஃப் மேகிக்கு 1 டம்ளரே போதுமானது தான். என்ன மாதிரி யாருக்காவது க்ரீமியாக பிடிக்கும்னா நீங்கள் 2 டம்ளர் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே கூடவே சேர்த்து ஒரு பாட்டு பாடிக்கோங்க, கலக்குவேன் கலக்குவேன் அப்படின்னு. அப்போ தான் வந்து கை வலி தெரியாது. இப்போது இந்த டெக்ஸ்சர் பார்ப்போமா? இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த டைமில் நம்ம மசாலாஸ் மேகிலாம் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். நான் வந்து மேகி பாயில் பண்ணும்போது அதுக்கு தேவையானதை போட்டுக்கிட்டேன் சால்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பெப்பர் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதை மேகி மசாலாவையும் போட்டுக்கலாம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாரெல்லாம் வீட்டுக்கு தெரியாத திருடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது வந்து இந்த மசாலாஸ்லாம் வந்து நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து பாயில் பண்ணி வச்ச மேகியில் தண்ணியை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு தேவையான அளவுக்கு தான், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து 3 சீஸ் 3 ஸ்லைஸ் ஆஃப் சீஸஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் 1 தான் காமிச்சிருக்கேன், டைம் பத்தல. நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக ஒயிட் சாஸ் நூடுல்ஸ் ரெடி.